ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறை மலை மீட்கும், திருவடி ஞானமே தின்சக்தி முத்தியே. குருவின் அடிபடிந்து கூடுவது அல்லார்க்கு அருவமாய் நிற்கும் சிவம். இன்று ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரம். ஏயர்கோன் கலிக்காம நாயனாருடைய முக்தி தினம். இன்று அது குருபதியாக ஸ்ரீ கரூர் சித்தர் பீடம் மற்றும் ஸ்ரீ கரூரார் ஓங்கார பீடம் சார்பாக நடத்தப்படுகிறது. ஓம் அகத்தியமாரிசி நம என்றென்று ஓது, அஷ்ட சித்துதனைவார் குளிகைவார், அகத்தியரே காசாய வேடமேவார், அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள், அகத்தியரை தஞ்சனிக்கு மேறு செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார், அகத்தியர்தாம் யக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. காப்பான கரூரார் போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்கால சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புத்தானே. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி, ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி, ஓம் கரூரார் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க தேவர் திருவடிகள் போற்றி, ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி, ஓம் காகபுஜண்ட திருவடிகள் போற்றி, ஓம் பஞ்சமணி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் பஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் காளாங்கிநாதர் திருவடிகள் போற்றி, ஓம் கொங்குண சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் கொங்கண சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் சட்டமணி சித்தர் திருவடிகள் போற்றி, ஓம் ஏயர்கூன் கலிக்காம நாயனார் திருவடிகள் போற்றி, ஓம் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் திருவடிகள் போற்றி, ஓம் எண்ணிலா கோடி சித்திரகணங்கள் போற்றி போற்றி, ஓம் எல்லா கோடி சித்தர்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாழ்கவே வாழ்க எண்ணந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க என்னன் திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெய்ஞானத்தவந்தால், வாழ்கவே வாழ்க மெய்ஞானவத்தான், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே.
ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் கருவூரார் தேவாய நம. ஓம் ஏயர்கோன் கலிக்காமநாயனார் தேவாய நம. ஆனி மாதம் ரேவதி நட்சத்திரம் ஏயர்கோன் கலிக்காமநாயனாருடைய முக்தி தினம், இறைவனுடன் கலந்த தினம். அவர் அவதரித்த தலம் சோழ நாட்டில் காவிரி வடகரையில் உள்ள திருப்பெருமங்கலம் என்ற பதியில் அவதரித்தவர். வேளாண் மரபில் ஏயர்கோ குடியில் அவதரித்தவர். 63 நாயன்மார்களில் இவரும் ஒருவர். மானகஞ்சரா நாயனாரின் மகளை திருமணம் செய்தவர். திருப்புன்கூர் பெருமானுக்கு சிவத்தொண்டு செய்தவர். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தியை கேள்விப்படுகிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் பறவை நாச்சியாரிடம் இறைவனை தூது அனுப்பிய செய்தி. அதை கேள்விப்பட்டு கடும் கோபம் கொண்டார். பெண்ணாசை கொண்டு அதற்காக இறைவனை தூது அனுப்புவது என்பது எவ்வளவு கேவலமான செயல். அந்த சுந்தரமூர்த்தியை நான் பார்க்கும் நேரம் என்ன விளையும் அப்படிங்கிற கோபத்தில் அவர் இருக்கிறார். இந்த கோபம், இந்த செய்தியும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு செல்கிறது. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் தான் இறைவனுக்கு நண்பர் ஆயிற்று. உடனே இறைவனிடம் கலிக்காம நாயனாரை சாந்தப்படுத்த சொல்கிறார். அதற்கு இறைவன் கலிக்காம நாயனாருக்கு சூழனை கொடுக்கிறார். அதாவது கடுமையான வயிற்று வலி. இந்த வயிற்று வலி துடிக்கும் பொழுது இறைவன் வந்து சொல்கிறார், இந்த வயிற்று வலி சுந்தரமூர்த்தியால் நிவர்த்தி செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஆனால் கலிக்காம நாயனாருக்கு அது மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சுந்தரனால் நான் நிவர்த்தியாக விரும்பவில்லை, என்னோட வழி போக விரும்பவில்லை, அதற்கு முன்னே நான் இறந்து விடுகிறேன் சொல்லி கத்தி எடுத்து வயிற்றில் குத்தி குடல் சரிய இறந்து விடுகிறார். அங்கே இறைவன் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாரிடம், நீ போய் கலிக்காம நாயனாருடைய சூழ நோயை நீக்கி அருளோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவருடைய வர்ற செய்தியை கேட்டு இங்கே கலிக்காம நாயனாருடைய இறுதி நிலையை தாமதப்படுத்துகிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் வருகிறார். அப்போது கலிக்காம நாயனுடைய மனைவி அவருடைய சூழல் நோய் சரியாகிவிட்டது, அவர் அயர்ந்து உறங்குகிறார் அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஆனாலும் சுந்தரமூர்த்தி நாயனார், இல்லை அவரை நான் பார்த்து அதுக்கப்புறம் நான் செல்கிறேன் அப்படின்ட்டு அவரை பார்க்க உள்ளார் போகிறார். இறந்து கிடப்பதை பார்க்கிறார். அதுக்கப்புறம் அவர் வருவதை அறிந்துதான் தன்னை குத்தி மாய்த்து கொண்டார் என்று தெரிகிறது. அதை கேட்டு வருந்தி, என்னால் இவர் இறந்ததனால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது என்று தன்னையும் மாய்த்து கொள்ள சுந்தரமூர்த்தி நாயனார் முயல்கிறார். அப்போது இறைவன் தோன்றி
கலிக்காம நாயனை உறுப்பித்து சுந்தரரையும் தடுக்கிறார். அதற்பின் இருவரும் மிகுந்த நண்பராகிறார்கள். கலிக்காம நாயனார் திருப்புன்கூர் சிவபெருமானிடம் தொண்டு செய்து ஆனி மாதம் ரேவத நட்சத்திரம் அன்று முக்தி பெறுகிறார். ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம. ஓம் கரூரார் தேவாய நம.